சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொரோனா வைரஸ் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி கூட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பார்த்து அமெரிக்க அதிபர் ரொம்ப பெரிய அளவில் கேள்விகளை கேட்டிருக்கிறார். நீங்கள் சீனாவுக்கு ஆதரவான சில செயல்பாடுகளில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. சரி, சீனாவுக்கு ஏதாவது செக் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காட்ட இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, நிலவு, நிலா, மூன். எல்லாருமே கொரோனா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அமெரிக்க அதிபர் மட்டும் சின்னதாக ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். அந்த சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் நிலவில் போய் மைனிங் பண்ணுங்கள், சுரங்கங்கள் அமைத்து கொள்ளுங்கள், அங்கே இருக்கும் இயற்கை வளங்களை அமெரிக்காவுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள், தனியார் அமைப்புகளே இல்லாட்டி அமெரிக்க அரசாங்கமே இல்லை அமெரிக்காவில் வாழும் மனிதர்களே உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சட்டம் தான். இதுக்கு பின்னால் சீனா பாதிப்படையுமா அடையாதா? உலக அரசியல் என்ன? எப்படி இந்த ஒரு உலகத்தில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு எதிர்ப்பு ஒன்றுமே தெரிவிக்கவில்லையா? பல கேள்விகள் இருக்கு. அத்தனை கேள்விகளுக்கு பதிலாகவும் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கொரோனா வைரஸில் சீனாவும் அமெரிக்காவும் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகளில் இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக பார்க்க போனால் வர்த்தக போர் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடைபெற்று வந்தது. ஸோ இந்த வர்த்தக போரில் சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கு அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் வரி விதித்தார்கள். அந்த வரியை எதிர்த்து சீனா என்ன செஞ்சாங்க? அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி ஆகும் பொருட்களுக்கு வரி விதித்தார்கள். இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடைபெறும் போது சீனா கடைசியா ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியது. அதுதான் ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விதமான ஒரு உலோகங்கள் இல்லாட்டி தனிமங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த தனிமங்கள் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது தான் வரப்போற யுகத்தை ஆளப்போகிற எலமெண்ட்ஸ். அதாவது வரப்போகிற பேட்டரி காராக இருக்கட்டும் இல்லாட்டி ரொம்ப பெரிய எலக்ட்ரானிக் டிவைசஸாக இருக்கட்டும், விலை கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ், நம்ம சொல்கிறது ஃபியூச்சருங்க. ஸோ இந்த ஃபியூச்சருக்கு தேவையான எலமெண்ட்ஸ் தான் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்பீக்கர்ஸ்லேருந்து நீங்கள் உபயோகிக்கிற மொபைல் ஃபோன் வரை இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சரி, அப்படின்னா இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை யார் ரொம்ப பெரிய அளவில் இந்த உலகத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது சீனா தான். 95% இந்த உலகத்தில் நடைபெறும் ரேர் எர்த் எலமெண்ட் சீனா வழியாக மட்டுமே நடைபெறுகிறது. உலகளவில் 37% இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவில் தான் இருக்குது. ஸோ சீனாவிலிருந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை நான் உனக்கு தரணும்னா என்கிட்ட போட்டிருக்கிற இந்த வர்த்தக போரை கொஞ்சமாக முடித்துக்கொள் என்கிற மாதிரியான ஒரு தோரணையில் சீனா பேச ஆரம்பித்தது. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் சீனாவை பகைத்து கொண்டால் அமெரிக்காவுக்கு கிடைக்காது, அமெரிக்காவுக்கு கிடைக்கலன்னா சிலிக்கன் வேலி அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த ரேர் எர்த் எலமெண்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்த மார்ச் மாதம் 2020 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட் வழியாக சீனாவுக்கு அபரிவிதமான லாபம் கிடைத்திருக்கிறது என்கிற வேறொரு புள்ளி விவரமும் வந்திருக்கிறது. இது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு கேட்டால் அரசியல்வாதிக்கும் அப்பாற்பட்டு அவர் நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன். எந்த இடத்துல போனால் எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஸோ சீனாவுக்கு செக் வைக்கணும்னா ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வேணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க அது நிலவில் இருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஒன்று செய், நிலவு அமெரிக்கா பேரில் பட்டா போட்டு எழுதி வாங்கிரு அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி விடலாமே அப்படின்னு சொல்லி தான் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். மூன் மைனிங் அமெரிக்காவுக்கு சொந்தமானது தான். ஸோ உலக நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. எதிர்ப்பு தெரிவிக்கல, யாருமே அப்படி சைலண்டாக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்குமா என்று கேட்டால் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சட்டம் அமெரிக்காவால் இயற்றப்படுவது இது முதல் முறை கிடையாது. 2015 ஸ்பேஸ் ஆக்ட் அப்படிங்கிறத இயற்றினார்கள். இந்த ஸ்பேஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? அமெரிக்காவில் வாழும் குடிமக்கள், அமெரிக்காவில் இருக்கும் தனியார் நிறுவனங்கள் இல்லாட்டி அமெரிக்க அரசாங்கம், இந்த 3 பேரும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ மேலே வானத்துக்கு மேலே, அதாவது பூமி அல்லாத கிரகங்களில் இருக்கும் எந்த பொருளை வேண்டுமானாலும் மைனிங் செய்யலாம். ஏன்னா இது யாருக்குமே சொந்தம் கிடையாது, அமெரிக்காவுக்கு வேணா நம்ம சொந்தமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் இந்த ஸ்பேஸ் ஆக்ட். சரி, அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஆக்ட் விண்வெளி அமெரிக்காவுக்கு மட்டுமா சொந்தம் என்று கேட்டால் கிடையாது. அது உலகத்திற்கே சொந்தம், இந்த பூமிக்கே சொந்தம். அப்படின்னா இந்த விண்வெளியை பூமிக்கே சொந்தம் என்கிற மாதிரியான ஒரு சட்டம் இயற்றப்படவில்லையா என்று கேட்டால் அங்கேயும் ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். அந்த சட்டம் 1967 இன்டர்நேஷனல் டெரிட்டரி ஆக்ட் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. 3 முக்கியமான நாடுகள் இந்த சட்டத்தை முன்வைக்கின்றன. அமெரிக்கா, ரஷ்யா, யூகே, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 நாடுகள் தான் பிற நாடுகளிடம் வந்து சொல்கிறது இன்டர்நேஷனல் டெரிட்டரி, விண்வெளி அப்படிங்கிறது ஒன்று இருக்குப்பா, அங்க எல்லாருமே சேர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். யாராவது ஒரு மனிதர் விண்வெளிக்கு செல்வதாக இருந்தாலும் அது மனித குலத்திற்கு நன்மையாக மட்டுமே இருக்க வேண்டும். அங்கு இருக்கும் பொருட்களை, விண்வெளியில் இருக்கும் பொருட்கள், அது தாதுவாக இருக்கட்டும் வாயுக்களாக இருக்கட்டும், யாரும் யாருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் இந்த இன்டர்நேஷனல் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு சட்டம். சரி, இது 1967 வந்த பிறகு
மூன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற வேறொரு அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. விண்வெளி யாருக்கும் சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க 1967ல. ஆனா 1972 இருந்து 79 வரை ஒரு அமைப்பு என்பது கூட்டப்படுகிறது. அந்த அமைப்பு கமிட்டி ஆன் த பீஸ்ஃபுல் யூசஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ், கோப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோப்பஸ் அமைப்பு என்ன சொல்றாங்க, நிலவு நம்ம கிட்ட இருக்கு, அங்க நிறைய விதமான இயற்கை வளங்கள் இருக்கிறது, அதை யாரும் தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் தான் இந்த மூன் அக்ரிமெண்ட். இந்த மூன் அக்ரிமெண்ட்ல யாரெல்லாம் சைன் போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா சைன் போடல, அமெரிக்கா சைன் போடல, சீனா சைன் போடல, இந்தியா சைன் போட்டுட்டாங்க, பிரான்ஸும் சைன் போட்டிருக்கு. ஸோ மூன் அக்ரிமெண்ட்ல சைன் போட்ட நாடுகள் என்ன சொன்னார்கள், மூன் நிலவு என்பது யாருக்கும் சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா சொல்றாங்க நிலவு யார் வேண்டுமானாலும் சொந்தப்படுத்திக் கொள்ளலாம். இதன்படி தான் 2015 ஸ்பேஸ் ஆக்ட் என்பது கொண்டு வரப்பட்டது. அதன்படி தான் இப்போ 2020 மூன் மைனிங் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மூன் மைனிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிலவை சுற்றி ரொம்ப விதமான விண்கற்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை பாறைகள் அப்படின்னு கூட நம்ம அழைக்கலாம். இந்த பாறைகள் எப்படிப்பட்ட பாறைகள் என்று கேட்டால் கிரீப் பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க. K ஃபார் பொட்டாசியம், REE ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், அடுத்ததா P பாஸ்பரஸ், இதை தான் கிரீப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரீப் வகை பாறைகளை மைனிங் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்கு ரேர் எர்த் எலமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே நம்ம நிலவில் சக்சஸ்ஃபுல்லாக இந்த மைனிங்கை தொடங்கிட்டோம்னா கொஞ்சம் வகையான ஐசோடோப்பும் நமக்கு கிடைக்கும். அந்த ஐசோடோப் பூமிக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குவதற்கு நம்ம இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பயன்படுத்தலாம் என்கிற ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, நிலவில் இதே மாதிரியான ஐசோடோப் ஹீலியம்-3 ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 10 லட்சம் டன் அளவுக்கு இருக்கிறது. 10 லட்சம் டன்னிலிருந்து வெறும் 25% மட்டுமே பூமிக்கு கொண்டு வர முடியும் என்கிற ஒரு கணக்கும் போடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு டன்னுக்கு விலை 38,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்கிறதும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு டன் 38,000 கோடி ரூபாய் என்றால் 10 லட்சம் டன் அங்கே இருக்கிறது. அதில் 25% பூமிக்கு கொண்டு வந்துட்டாலும் இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்கு 500 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை அதன் வழியாக நம்மால் உற்பத்தி செய்ய முடியும். இதுதான் இந்த நிலவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹீலியம்-3 எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததா காலனிப்படுத்துதல். இந்த ஒரு போட்டியில் யார் முன்னிலை பெறுகிறார்களோ அவர்களுக்கு கீழாக இல்லாட்டி அவர்கள் அமைக்கும் ஒரு காலனி உலகம் நிலவில் வந்துவிடும் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த ஐசோடோப்பை எடுக்கிற ஒரு பிளான் இல்லாட்டி இந்த மாதிரியான நிறைய பொக்கிஷங்கள் இருக்குன்னு சொல்றோமே, வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோமே, இந்த ஒரு பிளான் எல்லா நாடுகளிலும் இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. இதை யார் முதலில் அடைவார்கள் என்பது மட்டுமே இங்கே கேள்விக்குறி. இதற்காக அமெரிக்கா அடுத்ததா என்ன மாதிரியான பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நாசா வழியாக 2025 என்ன நடக்கணும், 2028 என்ன நடக்கணும், இது எல்லாமே பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. 2025 சவுத் போல், அதாவது நிலவின் தென் துருவத்தில் மனிதர்களை அனுப்பும் திட்டம் நாசாவுக்கு இருக்கிறது. 2024 2025 இதில் ஆர்டிமிஸ் 3 என்கிற ஒரு விண்கலத்தை நிலவுக்கு அனுப்புவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண் விண்வெளி வீரர்கள் இதன் வழியாக அனுப்பப்படுவார்கள். இவர்கள் தென் துருவத்தில் தரையிறக்கப்படுவார்கள். இப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. 2028க்குள் அடுத்ததா மிஷன், வேறொரு மிஷன் போட்டு நாசா அங்க ஒரு காலனியை அமைப்பதற்கான பலவிதமான திட்டத்தில் இருக்கிறார்கள். நிலவின் தென் துருவத்தில் என்ன இருக்கிறது என்பது இதுவரையிலும் யாராலும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பகுதியாக இருக்கிறது. எல்லாருமே நிலவின் தென் துருவத்தில் ரொம்ப பெரிய கண் வைத்திருப்பதற்கான காரணம் இயற்கை வளங்கள் அங்கே நிறைய இருக்கு என்பதுதான். ஸோ இங்க நிலவில் அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீர் வளமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பனிப்பாறையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பூமியில நீர்வளம் எப்போது முடிகிறதோ அன்று நிலவிலிருந்து நீர் பூமிக்கோ அப்படி இல்லைனா இங்கிருக்கும் மனிதர்கள் நிலவுக்கோ அனுப்பப்படுவார்கள் என்பதுதான் வருங்காலத்தின் மிக முக்கிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போகிறது. இவ்வளோலாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னா அமெரிக்கா இதில் வேற ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டாங்க அமெரிக்க அரசாங்கம். ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வழியாக இப்போது என்னென்ன விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கேட்டால், ஒரு மாதத்திற்கு முன்பாக அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற 23 யூனிட்டை யாருக்கு கொடுத்துட்டாங்க, ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. சுமார் 1800க்கும் மேற்பட்ட வீடுகள் இல்லாட்டி இடங்கள், இந்த ஏர்ஃபோர்ஸுக்கு கீழ் இருந்த இடங்களை இப்போது ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்காக அனுமதித்திருக்கிறார்கள். இப்போ மூன் மைனிங் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு 180 தினங்களுக்குள் முழுமையான ஒரு வடிவத்தை கொடுத்து அதை சட்டமாக மாற்றி அமெரிக்கர்களுக்கு உதவும்படியாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கட்டளையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா இல்லையே. இந்த 16ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஃபால்கான் 9 அப்படிங்கிற
ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட போகிறது. அது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க. அந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சேட்டலைட்டை 6வது கட்டமாக அனுப்பும் ஒரு பிளான் தான். இது எல்லாமே சோஷியல் டிஸ்டன்சிங் வழியாக, இல்லாட்டி இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லாம தான் நாங்கள் அனுப்ப போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விண்வெளியை மனிதர்கள் சொந்தம் கொண்டாட நினைக்கும் போது, இல்லாட்டி இப்படிலாம் காலனி ஆதிக்கத்தை விண்வெளியிலும் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஒவ்வொரு நாடும் வரும்போது அடுத்த கட்டமாக இது என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? ஸோ இப்போ நமக்கு வேறொரு டவுட் இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் இதில் எதுவுமே பேசலை அப்படின்னு கேட்டால், ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாடு நாங்கள் 2013 மைனிங் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள். அப்படி அறிவிப்பை கொடுத்த அடுத்த ஆண்டே அமெரிக்க நிறுவனம் எந்த லக்சம்பர்க்ல இருந்து இந்த மாதிரி மூன் மைனிங் செய்ய போறேன்னு சொன்ன அந்த நிறுவனத்தை இவர்கள் கீழ், அதாவது அமெரிக்க நிறுவனத்தின் கீழ் அந்த ஒரு ப்ராஜெக்டாக மாற்றுகிறார்கள். இப்போது அமெரிக்காவும் லக்சம்பர்க்கும் சேர்ந்து மூன் மைனிங் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அமெரிக்கா இயற்றிய சட்டம் இதுதான். அமெரிக்காவில் வாழும் தனிநபர், அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கும் தனியார் நிறுவனங்கள், அப்படி இல்லைனா அமெரிக்க அரசாங்கம், இவர்கள் 3 பேரும் தனித்தனியாகவோ ஒன்றாகவோ விண்வெளியில் இருக்கும் அனைத்து வளங்களையும் கொண்டு வரலாம். ஏன்னா அதாவது குறிப்பா நிலவில் இருக்கும் அனைத்து வளங்களையும் கொண்டு வரலாம், அவங்க அனுபவிக்கலாம். நிலவு என்பது யாருக்கும் சொந்தம் கிடையாது, அது அமெரிக்கர்களுக்கு சொந்தம் என்பதுதான். சோ இது அமெரிக்காவுக்கு சொந்தமா இல்ல மீதம் இருக்கும் நாடுகளுக்கு சொந்தமா? ஃபால்கன் 9 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய அடுத்த ராக்கெட் அப்படின்னு சொல்றோமே, அதுல ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேனே, அந்த ப்ராஜெக்டின் இப்போதைய நிலைமை என்ன? இப்படி பல கேள்விகளுக்கான பதில் தமிழ் பொக்கிஷம் சார்பாக மிக விரைவில் பதிவு செய்யப்படும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.